வணக்கம். ஸோ நம்மளோட லைஃப்ல வந்து ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் வந்து நம்மளோட தேவைகளுக்காக பல இடத்துக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பல இடத்துக்கு போற வழியில நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நான் கடந்து வந்த ஒரு விஷயம் தான் இது. ஸோ திருவேற்றூர் வந்து நமக்கு பீச்சுக்கு போற வழி. ஸோ புந்தமல்லி ஹைவேன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுல வந்து நமக்கு பீச் ஸ்டேஷன்ல வந்து இந்தியன் பேங்க் இருக்கு. ஸோ அதுக்கு அப்படியே வாசப்படியில வந்து நமக்கு ஒரு சிக்னல் இருக்கும். ஆப்போசிட்ல ஒரு எஸ்பி பெட்ரோல் பங்க் இருக்கு. ஸோ அந்த பக்கமும் நமக்கு ரெண்டு பக்கமும் சிக்னல் இருக்கும். ஸோ சம்மர்ல வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கனால அந்த சன் ஷேட் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் வெயிலோட தாக்கத்தை குறைக்கிறதுக்காக மக்களுக்கு. பட் அது முடிஞ்ச அப்புறம் அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் பட் அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு கீழே சர்ஃபேஸ்ல வந்து ஒரு குழி தோண்டி கம்பி எல்லாம் வச்சு அதுல போல்ட் போட்டு தான் அதை கனெக்ட் பண்ணி டெம்பரரி இருக்கணுன்றதுக்காக பண்ணியிருந்தாங்க. பட் மேலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் கீழே அந்த சர்ஃபேஸ்ல இருக்குல்ல, ஸோ அது மட்டும் அப்படியே இருக்கு இன்னமும். ஸோ ஒரு நாள் நம்ம போனால் நமக்கு அது பெரிய விஷயமா தெரியாது, நம்ம கடந்து போயிடுவோம். சம்டைம்ஸ் அதை நம்ம கவனிக்க கூட மாட்டோம். பட் ஆனால் டெய்லி அந்த ரோடு டிராவல் பண்றவங்க அதை கண்டிப்பா அதை பார்க்கும்போது எல்லாமே தோணும். ஸோ யாருக்காவது இது வந்து தெரியாம, ஏன்னா சிக்னல்னால சில பேர் வந்து சிக்னல்ல இன்னும் ஒரு 2 செகண்ட் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஓரமா போயிட்டு அப்படியே நம்ம போயிடலாம் அந்த மாதிரிலாம் போவாங்க. ஸோ ரெகுலரா ஓட்டுறவங்களுக்கு இது தெரியும், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, நம்ம கேர்ஃபுல்லா போட்டு. பட் ஆனால் புதுசா இந்த ரோட்ல டிராவல் பண்றவங்க இல்ல இந்த மாதிரி சிக்னலை தாண்டி போயிடலாம் வேகமா போறவங்க கண்டிப்பா அதுல ஹிட் ஆனாங்க அப்படின்னா அதுல இருந்து கீழே விழுந்து ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு ஏதாவது ஒரு லாஸ்னா அந்த ஃபேமிலியே வந்து யாரும் பார்த்துக்க முடியாது. பட் ஆனா இது வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இதுல வந்து ஒன்னும் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ரோட்ல நம்ம ராயபுரம் அந்த நாச்சனை டிராவல் பண்ற மக்கள் வந்து அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுப்போங்க. இன்னும் அது நிறைய இடத்துல மேபி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில இடத்துல ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ஒரு சில இடத்துல அப்படியே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான். ஸோ டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து டிராவல் பண்ணுங்க. அண்ட் தென் இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ சப்போஸ் அந்த கன்சர்ன் பர்சன் கண்ணில் பட்டாலையும் ஸோ அவங்களுக்கு ஒரு கன்சர்ன் வரும். ஸோ இமீடியட்டாக அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்சர்ன் வரும். ஸோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் எல்லாருக்கும் தெரிய வரட்டும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு அந்த அண்ணா அறிஞர் அண்ணா பார்க் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம பைக் பார்க்கிங் இதுக்கெல்லாம் ஒரு கேட் இருக்கு. ஸோ அந்த கேட்டு பக்கத்துல ஒரு சின்ன ஹோல்ல கொஞ்சம் பெரிய ஹோல் தான். அந்த ஹோல் வந்து அட்லீஸ்ட் அதுக்கு அந்த ப்ளூ ஸ்கிரீன்லாம் போட்டு போடாம இருந்தா கூட அங்க ஹோல், அங்க ஒரு பெரிய வாட்டர் இருக்குன்றது தெரியும். அதெல்லாம் போடுறதுனால அங்க அந்த இருக்கிற ஹோலே தெரியல. சப்போஸ் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஏன்னா நிறைய நம்ம நியூஸ்ல பார்த்துருக்கோம். ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து டவுன் ஆகி அது பள்ளம் விழுந்து வீல் வந்து அதில் இறங்கிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பட் இதுவும் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணா அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த வழியில போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போவாங்க. அண்ட் தென் டூ வீலர் யாராவது போனா அது கீழே விழுந்தாங்கன்னா அது தேவையில்லாம ஒரு ஹெல்த் லாஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து யூஸ் ஆகும் மற்றவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ்.